சின்ன டிவிஎஸ் வண்டி வந்து பழைய மாடல் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மாடல் வச்சிருக்கோம். அதுக்கு மட்டும் தான் நாங்க ஓனரு. அதுவும் வந்து 10 வருஷத்துக்குள்ள வண்டி. அந்த அந்த வண்டிக்கு மட்டும் தான் நாங்க ஓனரு. மத்தபடி எதுக்கும் நாங்க ஓனர் கிடையாது. உங்களுக்கு 150 சேலை. அண்ணி டெய்லர்னா? ஐயோ! டெய்லர் தான். நீங்க தமிழ்ல சொல்றீங்களா? அன்னிக்கே டெய்லர்ன்னு சொல்றீங்க. உங்க பேர சொல்லி நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா வந்து வந்து உங்க கம்மலுக்கு நீங்க தான் ஓனர். ஓகே, ஓகே. ரொம்ப நன்றிப்பா. உங்க பேர சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து சொல்றேன். நீங்க வந்து ஏற்கனவே வந்து வசமா சாப்பிட பருப்பு சாதம் மக்களே. ஏன்பா உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இருக்காதா? ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு வந்து புரியவே மாட்டேங்குது. ஒருத்தவங்க ஒண்ணு சொன்னா, இப்படிதான் நீங்க பேசுவீங்களா? எவ்வள வந்து கோவப்படுத்துறாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு நான் முழிச்ச முகமே சரியில்லன்னு நெனைக்கிறேன் காலையிலேயே. என்னைய வந்து கோவப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. திருநெல்வேலிக்காரங்க பொண்ணுங்களே குசும்பு தான். கொஞ்சம் கருப்பு, கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் பணிவு எல்லாமே நிறைந்த நேசமணி. ஓகே, ஓகே. வந்து நீங்க நேர்ல மட்டும் எனக்கு இருந்தீங்கன்னா, நீ என்ன பேசுவேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நான் வந்து ஒரு லைவ்ல இருக்கேன். ஒரு சேனல்ல லைவ் போட்டுட்டுருக்கேன். நான் கோவமா பேசக்கூடாதுன்னு வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா, உனக்கு வந்து எவ்வளோ கொழுப்பு இருக்கு. மின்னலேருந்து இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். எத்தன பேர் இதுல பேசுறாங்க. உனக்கு கொஞ்சமா தான் அறிவு இருக்கா? சோற தான் திங்கிறியா? இல்ல வேற எதையும் நீ திங்கலப்பா. நம்மள வந்து இந்த கோவக்காரங்களா, இந்த மிருகமா மாத்துறதே வந்து நம்மள சுத்தி இருக்கிறவங்கன்னு வந்து சொல்றாங்க. இதுங்க தான். பாருங்க எப்படி பேசுது பாருங்க. நீங்களும் இருக்க தானே மக்களே செய்றீங்க. நான் வந்து என்ன பேசுறேன், இதுங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுதுங்கன்னு மட்டும் நீங்களே பாருங்க. எப்படி பேசுது பாருங்க. எத்தன ஐடியா தான் நானும் உங்களுக்கு வந்து ஹைடு பண்ண முடியும். ஹைடு பண்ணா வந்து நாளையில இருந்து எனக்கு வியூஸ் போகாது. அது வந்து இதுங்களுக்கு வந்து புரியவே மாட்டேங்குது. எவ்வளோ தூரமா நான் ஃபர்ஸ்ட்லேருந்து இத தான் சொல்லிட்டே வந்துகிட்டு இருக்கேன். சரி, உன்னையெல்லாம் இதுக்கு தானே போய் ஒளி எங்கேயாவது போய் ஒளி போ. நீ வந்து ஹைடு பண்ணி விட்டுட்டேன். அண்ணி தைக்கணும்னா சொல்லுங்க. குட் மார்னிங் வித் 8வது லைக் மனோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, வாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நானும் கிளம்புறேன். இதுங்கள்ட்ட பேசவே முடிய மாட்டேங்குதுப்பா. சரி. அக்கா மார்னிங் யுவர் ஏஜ் அக்கா. கோபமாக இருக்கிறீங்க. அப்புறம் வருகிறேன் மக்களே. மகளே, கோவமா இல்ல. நீங்களே பார்க்குறீங்கல்ல. நான் எவ்வளோ தூரம் பொறுமையா சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கேன். வசமா வந்து எவ்வளோ பொறுமையா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து லைவ பாருங்களேன். அப்பயில இருந்து நான் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். அப்ப வந்ததுலேருந்து இப்படிதான் ஒரு 4 பேர் வந்து மாத்தி, மாத்தி இந்த மாரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அவங்க கிட்டலாம் சிரிச்சு, சிரிச்சு சரி அப்படின்னு சொல்லி அப்படியே பொறுமையா நம்ம கோவத்த வந்து காட்டக்கூடாது. மத்தவங்க வந்து நம்மள ஒரு மாரி நெனப்பாங்களே அப்படின்னு சொல்லி நானும் கோபத்த அப்படியே காட்டாம சிரிச்சு, சிரிச்சு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு வந்து எப்படி பேசிட்டு போனாங்க பார்த்தீங்களா? அக்கா மார்னிங் வணக்கம், வணக்கம். காலை வணக்கம். குமார் அண்ணி. ஓ! உங்க பேர் வந்து குமார். ஓகே. உங்க குமார் வந்து டெய்லர். உங்க ஏஜ் அக்கா சொல். அக்கா நீங்க எந்த ஊர்? நான் திருநெல்வேலி. என்னோட ஏஜ் கேட்டு என்னப்பா பண்ண போறீங்க? தைக்கணுமா சொல்லுங்க. என்ன தைக்கணும்னு கேட்குறீங்க அண்ணி? சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க எந்த ஊர்? சொல்லுங்கப்பா. ஹாய், ஹாய் சொல்லுங்கப்பா. என்னோட பேர் நேசமணி. ஈரோடு மக்களே கவலைப்படாதீங்க. விடுங்க. சந்தோஷமா இருங்க. ஓகே இளவரசன். இவ்வளோ நேரம் கழிச்சு இப்ப தான் வந்திருக்கீங்க. இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்திருக்கீங்க. அப்ப நான் என்ன திட்டுறேன்ட்டு. ஹாய் பொண்ணு. பொண்ணு தான், பொண்ணு தான். ஹாய் காலை வணக்கம். வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கம்ப்பா. என்னோட ஏஜ் வந்து 30ப்பா. அதையும் சொல்லிட்டு போயிரும். இத மறைச்சு என்ன உலக ரகசியமா? இத மறைச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? சொல்லுங்க பாப்போம்.